திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய மருந்தினை எடுத்து காலையில் கூறுங்கள். இரவு படுக்கும் பொழுதே துயில்கின்ற பொழுதே நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் காலையிலும் தொடர்ந்து நமச்சிவாய மந்திரம் தானாகவே வரும். நல்லதையே பேசுங்கள். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் நமச்சிவாய சொல்லுங்கள். உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் நல்லவே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருவையாறு என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2-3 நாட்களாக நாம் திருவையாறு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் சிந்தித்து கொண்டிருந்த நாம் இன்றும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது எண்ணி மகிழ்கிறோம். முதலாம் திருமுறை 130வது பதிகம் 1397வது பாடலை காண்போம். 4வது பாடல். ஊன்பாயும் உடைதலை கொண்டு ஊரூரின் பலிக்கு உழல்வார் உமையாள் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தழல் உருவர் தங்கும் கோயில் மான்பாய வயல் அருகே மரமேறி மந்திபாய் மடுக்கள் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல மொட்டலரும் திருவையாரே. என்ன அருமையாக படிக்காது பாருங்க இந்த இயற்கையை. புலால் பொருந்தியதாக இருக்கக்கூடிய முடைநாற்றத்தை உடைய தலையோடு, அந்த தலையோட்டை கையிலே ஏந்தி கொண்டு ஒரு ஊர் 2 ஊர் அல்ல, ஊரெல்லாம் ஊர்கள் தோறும் பலியேற்று உழலக்கூடியவர் நம்பெருமான் சிவபெருமான். உமை பங்கர் பாய்ந்து செல்லும் விடையேற்றை உடையவர். நன்மைகளை செய்வதனாலே அவருக்கு என்ன பெயர்? சங்கரன் என்ற பெயரை உடையவர். சங்கரன். தழல் உறவினருமாகிய சிவபெருமான் எழுந்தருளிய கோயிலை உடையது. மான்கள் எல்லாம் துள்ளி திரிகின்றன. வயல் அருகே உள்ள மரங்களிலே ஏறி மந்திகள் எல்லாம் பாய்ந்துகின்றன. அப்படி பாய்வதனாலே, அந்த ஓசையினாலே மடுக்களிலே தேன் பாய்கிறது. மடுக்களிலே தேன் பாய அதனால் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கின்றன. அப்படிப்பட்ட செழுமையான தாமரை மொட்டுக்கள் அலரவும் விளங்குவதாகிய திருவையாறு. திருச்சிற்றம்பலம். பிரம்மகபலத்தை ஏந்தி ஊர்தோறும் பலிக்கு உழல்வராகிய தழல் ஒருவர் தங்கும் கோயில் திருவையாறு. வயல் அருகே மரத்திலே ஏறி மந்திகளெல்லாம் மடுக்கள் தோறும் பாய்கிறது. அப்படி பாய்கின்ற பொழுது தேன் பாய்கிறது. மீன் பாய, தேன் பாய, மீன் பாய, தாமரைகள் மலருகின்ற ஐயாறு என்கிற மான் முல்லை கருப்பு. ஐயாறு என்கின்றது மான் என்கிறது. மான் என்பது இங்கே முல்லை குலத்தினுடைய கருப்பொருள். அது திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஐயாரப்பரை வணங்கி
நல்வாழ்வு வாழ்வோம். எப்படி? அவன் அருள் துணை கொண்டு. நாம் மட்டுமா வாழ்வோம்? இல்லை, அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.